சரியான குளிர்ங்க, தலையே வலிக்குதுங்க. ஆனால் இந்த தனியாக நிற்கிறதுலே ஒரு எனக்குனே வருவீங்களாடா. மக்களே, ஒன்று பிடுங்கன்னா சாரி ஒரு படி ஏறினா 9 படி சறுக்கும்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு நடந்துக்குது. என்னென்ன இடையில இந்த லேப்டாப் இருக்குது பார்த்தீங்களா, என்னாச்சுன்னு காட்டுறேன் பாருங்க. சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. லைட் எரியுதா. இந்த லேப்டாப்பில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்ரி கிடையாது, 10 வருஷம் ஓல்டு லேப்டாப்பு. ஸோ பேட்ரி கழட்டி வச்சுட்டு ஸ்வெல் ஆயிடுச்சுன்ட்டு ஸோ இந்த சார்ஜர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வாட்டியுமே ரன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை கனெக்ட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். பாருங்கள், சார்ஜரையே பாருங்கள், முடிச்சு. ஷார்ட் ஆனதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, பவர் அடாப்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் பண்ணுது. ஏன்னா வந்து ஹை வோல்டேஜஸ் ரன் ஆகும்போது அந்த சர்க்யூட்டில் வந்து ஒரு சேஃப்டி சிஸ்டம் வச்சுருக்காங்க, அது வந்து கட் ஆஃப் பண்ணிடுது. இப்போ அந்த லேப்டாப் இல்லாமல் நான் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, வெப்சைட்டுக்கு எப்படி நான் வந்து ஆர்டர்ஸ் ரன் பண்ணுறது. நாளைக்கு கோயம்புத்தூர் போகணுங்க மக்களே. வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து லேப்டாப் சர்வீஸ் கொடுக்க போகிறேங்க. ஓ பைரவ பகவான்ஸ். அப்படின்னு பார்த்தீங்களா, ஹோப்ஃபுல்லி இன்றைக்கே ரெடி பண்ணி கையில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் தான் போகணும், ஏன்னா மதர் போர்ட் சர்வீஸ் இல்லைங்களா. லெட்ஸ் see how it goes. லாஸ்ட் இயரே ஒன்ஸ் வந்து இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துங்க, சர்க்யூட் பஸ்ட் ஆகி சர்வீஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, CPU சர்க்யூட் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க, பட் GPU சர்க்யூட் வந்து கரெக்ட் பண்ணல. ஸோ இதனால் வந்து GPUவே இல்லாமல் தான் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு சிஸ்டம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த GPU ப்ராப்ளமே என்னென்னு அட்ரஸ் பண்ணணும். அண்டு அனதர் ஒன் வந்து நம்ம மதர் போர்டில் வந்து விண்டோஸ் கீ வந்து டெல் லேப்டாப்ஸில் எம்பெட் ஆகி வருங்க. இந்த மதர் போர்ட் ப்ராப்ளம் வந்ததுனால அந்த கீ இருக்க செக்ஷன் வந்து டிடெக்டே ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் விண்டோஸே ஆக்டிவேட் பண்ண முடியல. ஆல்தோ நான் வந்து சிஸ்டம் வாங்கும்போது ஒரிஜினல் விண்டோஸோட வாங்கியிருந்தாலும் எனக்கு வந்து அது யூஸ் பண்ண முடியல, விண்டோஸ் கீயே ஆக்டிவேட் பண்ண முடியல. ஸோ அதையும் வந்து என்னென்னு பார்க்கணும். ஸோ இது ரெண்டு தான் இன்றைக்கி மெயின் டார்கெட்டுங்க. அது போக வேறு ஏதாவது கோயம்புத்தூரில் வேலை இருந்துச்சுன்னா பார்ப்போம். லெட்ஸ் கோ. மக்களே, இப்போ எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? செட்டிப்பாளையம்ல கறி ரேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கேங்க. திஸ் பிளேஸ் ஹோல்ட்ஸ் வெரி க்ளோஸ் பிளேஸ் இன் மை ஹார்ட்ங்க. ஏன்னா காலேஜ் போகும்போது ஒவ்வொரு நாளும் இந்த வழியை தான் போவோம் வீக்கெண்டில். காசு போகுது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து இதை பார்த்துட்டு போய் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுங்க. எப்போ வந்தாலும் இங்கே ஒரு 5 நிமிஷம் நின்று இந்த கார்ஸ் ரேசிங் பண்ணுறது பார்த்துட்டு போவேன். சரி வாங்க பார்ப்போம். I'm totally lost. ஆல்வேஸ் அ சைட் டு ரிமெம்பருங்க. கார்ஸ் ரேஸ் பண்ணுறது பார்க்கும்போது ஜென்ரலாகவே யாருக்கு எப்படின்னு தெரில, பட் எனக்கு வந்து அப்படியே அந்த அடி மனசுலேருந்து ஒரு குசி கிளம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். சரி, நம்ம இங்கே நின்றுருந்தோம்னா வேலை நடக்காதுங்க, நம்ம வாங்க போவோம். லேப்டாப்பில் இருக்க எல்லா பிரச்சனையும் சொல்லிவிட்டுங்க, இன்ஜினியர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கம்யூனிகேட் பண்ணிவிட்டு செக் பண்ண சொல்லியாச்சுங்க. கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க, 2-3 ஹவர்ஸ் ஆகுனாங்க. சரி, பக்கத்தில் ப்ரூஃப் ஃபீல்ஸ் இருக்கு, போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தாச்சுங்க. மக்களே, லேப்டாப் வந்து ரெடி பண்ணிட்டாங்களாம். பில் எவ்வளோன்னு தெரியல, கடவுளே கம்மியாக வரணும். மக்களே, 8,000 ரூபா பில்லு. பவர் சர்க்யூட் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. கீபோர்ட் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. 8,300 வித் ஜிஎஸ்டி. அதை கன்செஷன் பண்ணுங்கள், பவர் சர்க்யூட் மட்டும் தான் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். அரை மணி நேரம் பேசி வெறும் 300 ரூபா தான் குறைச்சாங்க.
6 ஹவர்ஸ் உட்காந்துருக்கோம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லேப்டாப்பை விடுறதுக்கும் மனசு இல்லை. தூக்கி போட்டு வேறு வாங்கலான்னா நம்மளே ஏற்கனவே நடுக்கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. சரி, நடக்கணுன்ருக்கு. பவர் ஆன் ஆகுதுங்க. எனக்கு வந்து க்ரோம் தான் மெயினாக வேணும். க்ரோம் ஒர்க் ஆகுது, கீபோர்டு பாதி தான் ஒர்க் ஆகுது, மீதி ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கு இன்னொரு கீபோர்டு வாங்கணும், ஒயர்டு கீபோர்டு. ஸோ அதை வாங்கி எப்படியோ வச்சு ஒப்பேற்ற வேண்டியதான் இப்போதுக்கு. அந்த சர்வீஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து கேட்டேன். மொத்தம் வந்து 1000 ரூபாய்க்கு கம்மியாக வந்து டெல் பிராண்டட் அது கம்மியாலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. இப்போது கிராஸ்கட் ரோட்லிங்க பின்னாடி ஜோஸ் ஆலுகாஸ் தெரியுதா, இங்கே கடை பேர் வந்து ஐடி ஜோன் கீழே இருக்குது அண்டர் கிரவுண்டில். போனேன், சீப்பஸ்ட் இது எவ்வளோன்னு கேட்டால் 250 ரூபா நாங்கள் கீபோர்ட், ஒயர்டு கீபோர்ட். ஸோ வாங்கிட்டுங்க அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏன்னா நம்ம லேப்டாப்பில் இருக்க கீபோர்டு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் பாஸ்வேர்டே டைப் பண்ண போல ஒவ்வொரு வாட்டியும். ஸோ ஹோப்ஃபுல்லி ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே நம்ம ஊருக்கு போவோம். சுத்தமாக பேக்கெட் வைப்பிடுங்க. வீடு வரை பெட்ரோல் அடிக்காமல் போயிடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மக்களே, இன்னைக்கு கிளம்பியாச்சுங்க. ஹேர் ஆயில் விற்க போகலான்ட்டு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். பல விஷயம் ஓடுதுங்க மைண்டுக்குள்ளே. ஆனால் போய் ஒரு 4 பேருக்கு அது நம்ம ப்ராடக்ட் ரீச் ஆச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். ஒரே நாளில் சில உருவாயிடாது இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஆனால் இந்த தனியாக நிற்கிறதுலேயே ஒரு இது இருக்குங்க. யாருமே இல்லாமல் இந்த உலகத்தில் தனியாக நிற்கும் போது அது ஒரு ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரி வாங்க போவோம். மக்களே, போகிற வழியிலிங்க ஒரு திருக்குறள் படித்தேன். ஹைஸ்கூல் காம்பவுண்டில் எழுதியிருந்துச்சு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். மோட்டிவேட் பண்ணுச்சுங்க, அதாவது ரெக்கார்ட் பண்ணேன். என்னடா குட்டிக்குள்ளே கொண்டு வந்தோமே எல்லாத்தையும் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லுன்னு எதிர்பார்க்குறீங்க. கிடையாது. என்னாச்சுன்னா ஒருத்தங்க கூட நிற்கலை. ஒரு 500-600 பேர் பார்த்துருப்பாங்க நம்ம ஸ்டாலை. பட் ஒருத்தர் கூட நிற்கலை. எனிவேஸ் லெசன் லேர்ன்ட். இன்னும் வந்து அட்ராக்டிவாக வந்து ஹோர்டிங்ஸ் வைக்கணும். நான் வந்து ஹேண்ட்ரானாக வந்து 2 ஹோர்டிங் வச்சுருந்தேன் இன்றைக்கி. ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இனியும் வந்து பெட்டராக வந்து ஹோர்டிங்ஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு போய் நின்ன உடனே கொஞ்சம் நேரம் வந்து இந்த அதாவது ரொம்ப ஷை, எக்ஸ்ட்ரீம் ஷைனஸ்ங்க. என்ன நினைப்பாங்களோ, என்ன எவ்வளோ ஒருத்தர் பாட்டு போகிறானே, ஐயோ அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் சுமாராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் போக பழகிடுச்சு. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபஸ்ட் தண்ணி ஊற்றுனோம்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஷையாக இருந்துச்சு, விறுவிறுன்ட்டு இருந்த மாதிரி. அப்புறம் போக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து குளிரில் தண்ணி ஊற்றும் போது மறுபடியும் தண்ணி ஊற்றலன்னு எப்படி நிற்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுவே பழகிடுச்சு. பட் நோ ஒன் ஸ்டாப் டு பை மை ஹேர் ஆயில். இம்ப்ரெஷன்ஸ் இருந்துச்சு, பட் அது கன்வெர்ட் ஆகலை. ஏன்னு தெரில. லெட்ஸ் சீ.
எனக்குனே வருவீங்களடா. காக்கா சீட்டா என்ன சீட்டுன்னு தெரில. ஆண்டவா ஏதோ சொல்ல வர. சரியான குளிருங்க. சரியான குளிருங்க. மார்கழி மாச பனி. ஸ்டார்ட் அப் ரன் பண்ணி ஆகணுங்கிற வெறி. நடுங்குதுங்க. வண்டி ஓட்டவே முடியல. சுற்ற வேற இல்லைங்களா, ஜர்க்கின் வேற இல்லை. வண்டி நிறுத்திட்டேன். எப்படியோ ஒரு 16-17 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில். மொத்த நேரம் பல்லு டைப் அடிச்சுட்டு வந்தது. இப்போ பல்லு டைப் அடிக்கல. மணி வந்து 10:47. பக்கத்தில் வந்தாச்சு, வீட்டுக்கு பக்கத்தில். சரி போவோம்.